நான் சொல்கிற இந்த 5 கட்ஸை உங்களோட வீடியோஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோ கண்டிப்பாக சினிமேட்டிக்காக இருக்குது. அதில் இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹார்டு கட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஃபுட்டேஜ்லேருந்து இன்னொரு ஃபுட்டேஜுக்கு எந்த ஒரு டிரான்ஸ்லேஷனும் இல்லாமல் ஆகிற கட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டும் செகண்ட் ஷாட்டும் எந்த ஒரு டிரான்ஸ்லேஷனும் இல்லாமல் கட் ஆகுது. மூவிஸ்லாம் இந்த கட் தான் கைஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல் கட்னா ஆடியோ பேஸ் பண்ணி கட் பண்ணுறது கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஷாட்டோட ஆடியோ வந்து செகண்ட் ஷாட் வரைக்கும் கண்டினியூ ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் தான் எல் கட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டோட ஆடியோ செகண்ட் ஷாட் வரைக்கும் கண்டினியூ ஆகுது எல் மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த மூவிஸில் எல் கட் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜே கட். எல் கட்டுக்கு ஆப்போசிட் தான் கைஸ் ஜே கட். இப்போ செகண்ட் வீடியோட ஆடியோ ஃபஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஜே கட் கைஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே தெரியும், செகண்ட் வீடியோட ஆடியோ ஃபஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் ஆகுது ஜே ஷேப் மாதிரி. அதனால தான் இது பேர் ஜே கட். இதுவும் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து மேட்ச் கட் கைஸ். 2 ஷாட்டில் சிமிலராக ஆக்ஷன் ஷேப் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அது மூலியமாக கட் பண்ணுறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஷாட்லேயும் ஆக்ஷன் சிமிலராக இருக்குது. மேட்ச் கட்டுக்குனே தனியாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க கைஸ். ஏன்னா மேட்ச் கட் ஒரு எஃபெக்டிவ் கட் மெத்தட். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் கட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டைமை மிச்சப்படுத்துறதுக்கு, அதுக்கப்புறம் ஆக்ஷனை நல்லா போல்டாக காட்ட. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஷாட்டில் பார்த்தோம்னா கோஸ்ட் நடந்து வரதை காட்டினா ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஜம்ப் கட் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பீடாகவும் இருக்குது, ரொம்ப ஹாரர் ஃபீலும் தருது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ மேட்ச் கட்டை பற்றி போடுறேன். மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப். யூடியூப் சேனல் லிங்க் பயோவில் இருக்குது கைஸ். பை. இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன்.